வணக்கம். நான் பாசமிகு பத்திரிகையாளர் தேவிமணி பேசுகிறேன். ரொம்ப நாளாச்சு உங்களை சந்தித்து. பரவாயில்ல, இப்போ ஒரு நல்ல செய்தியோடு தான் வந்திருக்கேன். செய்யோன் படத்தினுடைய பூஜை மதுரைக்கு அருகே செக்கானூரணிங்கிற ஒரு இடத்துல நடந்தது. உலகநாயகன் கமல்ஹாசன் கலந்துக்கிட்டார், டைரக்டரும் கலந்துக்கிட்டார், நம்ம சிவகார்த்திகேயன் ஹீரோ அதில் கலந்துக்கிட்டு இது பண்ணார். அந்த செக்கானூரணிங்கிறது ஒரு முக்கியமான இடம். அங்கே முக்குளத்தூர்கள் அதிகமாக வாழ்கிற இடம். ஜல்லிக்கட்டெல்லாம் அங்கே ஸ்பெஷலாக நடக்கும். அப்பேற்பட்ட இடத்துல பல சாமிகள் அந்த குலசாமிகள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. பல குலசாமிகளை கும்பிடக்கூடிய ஆட்கள் இங்கே பலதரப்பட்ட ஆட்கள்லாம் இருக்காங்க. அவங்கள்ட்டெல்லாம் பல கதைகள் இருக்கும், அதெல்லாம் கேட்டுருக்கலாம். ஏதோ ஒரு அவருக்கு டைரக்டருக்கு பிடித்தமான இடம், அதனால் அங்கே படத்தை பூஜையை நடத்தி வச்சிட்டாரு. சரி, அதுக்கு அடுத்து இப்போ ஜூன் ஜூலை மாதங்களில் அன்பறிவு மாஸ்டர் படம் ஆரம்பமாகுது. அதனுடைய அதில் நடிக்கக்கூடிய இதர கலைஞர்களை பற்றிய அறிவிப்பு ஜூன் மாதம் வெளியாகும். தொடர்ச்சியாக படப்பிடிப்பு நடக்கும் அப்படின்னு அது ஒரு தகவல் சொன்னாங்க. அதையும் ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இப்போ மறுபடியும் நான் பதிவு பண்ணுறேன். சரி, இன்னொரு செய்தி என்னென்னா, அது கொஞ்சம் கான்ட்ரவர்சியலான செய்தி தான். அதான் உலகநாயகன் கமல்ஹாசன் தயாரிக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கக்கூடிய ஒரு படம். அந்த படத்தினுடைய ஹீரோயினாக நடிப்பதற்கு நடிகை திரிசாவை கேட்டாங்களாம். திரிசாவுக்கு 12 கோடி ரூபாய் சம்பளம் பேசப்பட்டதாம். ஆனால் அந்த அம்மா நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். ஏன் அப்படின்னு விசாரித்தா அதுக்கு அவங்க காரணம் சொல்லலை. சூப்பர் ஸ்டாரோட நடிக்கிறதுக்கு இந்தியாவில் உள்ள நடிகைகள் எல்லாருமே நான் நீ அப்படின்னு தவங்கிடக்கிறாங்க. தவங்கிடக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் திரிசா நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கும் இல்லையா, அந்த கொள்கை வழி நின்று இப்போ நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். காரணம் என்னென்னா, சீஃப் மினிஸ்டர் விஜயினுடைய சிறந்த நண்பி அவர்கள் கல்யாணத்துக்கு கூட 2 பேரும் சேர்ந்து ஒரே மாதிரியான ட்ரெஸ்ஸில் ஒரு கல்யாணத்துக்கு போனாங்க. அகோரம் வீட்டுக்கு, தயாரிப்பாளர் அகோரம் வீட்டு கல்யாணத்துக்கு போனாங்க, கலந்துக்கிட்டாங்க. எப்படி விஜய் மேலே ஒரு வழக்கு இருக்குது, அவர் மனைவி போட்டிருக்க வழக்கு இருக்குது, விவாகரத்து வழக்கு இருக்குது. ஒரு நடிகை இவரோட சேர்ந்து கூத்தடிக்கிறாங்க. அந்த இதெல்லாம் நான் பார்த்து மன நொந்து போனேன்னு சொல்லி அவங்க வயிறறிஞ்சு சொன்ன ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் அப்போவே வந்திருக்கு. அந்த வயிறறிஞ்சு சொன்ன ஸ்டேட்மெண்ட்டில் அந்த நடிகை படத்தை வேணும்னா நான் வெளியிடுறேன்னு வேறு அந்த அம்மா சொன்னாங்க. ஆனால் அது யாரும் வெளியிடலை. அது ஒரு நாகரிகம் கருதி, ஒரு மரியாதை கருதி அதை அந்த மாதிரி செய்யலை. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் அடிபட்ட பேர் தான் திரிசா. ஆகவே திரிசா விஜயினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கார். அவர் நடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாருங்கிறதுனால தான் இவங்க நடிக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வெளியே பரவிக்கிட்டு இருக்கு. நடிக்க கூப்பிட்டாங்களா, மறுத்தாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் தெரியாது. இது பேசப்படுற செய்தி, செவிவழி செய்தி. உண்மையாக இருக்குமா, உண்மைக்கு மாறாக பொய்யாக இருக்குமாங்கிறதெல்லாம் அவங்க சொன்னால் தான் தெரியும். ஆனால் நமக்கு தெரிஞ்ச அளவில் அந்த அளவுக்கெல்லாம் திரிசா போக மாட்டாங்கன்னு தான் நான் நம்புகிறேன். ஏன்னா அவங்க ஒரு நடிகை தானே. நடிகைக்கு எந்த நடிகருங்கிற பாகுபாடெல்லாம் கிடையாதுல்ல. ஆனால் அதை என்ன அழுத்த சொல்கிறாங்க, நடிக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு இன்னொரு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ரெட் ஜெயின் மூவிஸ் இருக்கு இல்லையா, அவங்களும் இந்த படத்தை தயாரிப்பில் ஒரு பங்கு இருக்குது. அவங்களும் தயாரிப்பாளர்கள் ஒருவர். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் தயாரிக்கும் படத்தில் நம்ம நடித்தா அது கொள்கை ரீதியாகவோ மற்ற ஒரு பிரச்சனைக்குரியதாக மாறலாம், அது சிஎம்முக்கு ஒரு சங்கடத்தை தரலாம் அப்படின்னு கருதி இவங்க நடிக்காமல் விட்டாங்களோ என்னமோ அப்படின்னு நம்ம நினைக்கிறதற்கும் ஒரு வழி இருக்குது. ஆனால் எது உண்மைங்கிறத வாய் திறந்து சொன்னால் தான் தெரியும். சரி, அதை விட்டுருங்க. இப்போ வேகமாக இந்தி திணிப்பு வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. இந்த புதிய அரசு என்ன செய்ய போகுது, ஏது செய்ய போகுதுன்னு தெரியல. தபால் பெட்டியிலெல்லாம் தமிழ் கிடையாது. இப்போ வேறு மொழி எழுத்துக்கள் தான் தெரியுது. அது ஒரு பக்கம் ஒரு புரட்சிக்கு, அது ஒரு பக்கம் சண்டை நடந்துக்கிட்டு இருக்குது.
இன்னொரு பக்கம் மும்மொழி இந்தியும் உண்டு, பாடத்திட்டத்தில் இந்தியும் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி பத்திரிகையாளர்கள் வந்து உலகநாயகன் கமல்ஹாசன்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி இந்தி திணிப்பு இருக்கே, என்ன பார்க்குறீங்க, எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் ரத்தன சுருக்கமாக சொன்னார், தமிழ்நாட்டை கம்பல் பண்ண முடியுமா, கம்பல் பண்ணி பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சுருக்கமாக சொல்லிட்டாரு. அதாவது இந்திக்கு இங்கே இடம் இல்லை, கட்டாயப்படுத்தலாம் இங்கே முடியாது, கட்டாயப்படுத்தினீங்கன்னா கடந்த கால சரித்திரங்கள் என்ன சொன்னிச்சுங்கிறத ரிப்பீட் ஆகும் அப்படிங்கிறத அவர் சொல்லாமல் சொல்லியிருக்காரு. அதை நம்ம புரிஞ்சுக்கிறணும். சரி, அடுத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலைமை தான் இன்றைக்கி பரிதாபத்துக்குரியதாக இருக்குது. இன்றைக்கி 3வது இடத்துல வந்து ஜெயிச்சு வந்திருக்காங்க. அந்த 3வது இடத்துல வந்தவங்களே 2 குறாக பிரிஞ்சு, ஒன்று அமித்ஷாவினுடைய ஆதரவாளர்களும் ஒன்று பழனிசாமியினுடைய ஆதரவாளர்களும் இருக்காங்க. இந்த கட்சி கடை தேருமா அப்படிங்கிறது தெரியலை, சபாநாயகர் என்ன சொல்ல போகிறாருங்கிறது தெரியலை. அநேகமாக பழனிசாமிக்கு ஒரு பொதுச் செயலாளர் பதவியிலேருந்து அவரை தூக்கிடுவாங்கன்னு தான் நம்பக்கூடிய இடத்துலேருந்து தெரியுது. பாவம், அவருடைய இந்த தேர்தலோடு அவருடைய சரித்திரம் முடியுது. பரிதாபமாக தான் இருக்குது. பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.